வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப்பில் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்ட் எனக்கு பிடிக்கல, இப்போ நான் வேறு பேக்ரவுண்டு இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பர்சனலைஸ் அப்படி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆப்ஷன் வரும். இதில் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டா இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே காமிக்கும். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது எனக்கு நான் வேறு இமேஜ் நான் இப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் பர்சனலைஸில் இங்கே இது கொடுக்குறேன். இது கொடுத்தா இங்கே காமிக்கிறது பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இப்போது இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ எனக்கு இதில் இருக்கிற இமேஜஸ் இல்லாமல் என் கம்ப்யூட்டரில் இருக்கிற நான் வந்து பர்சனலாக வச்சுருக்கிறேன் அந்த இமேஜஸ் நான் இப்போ என்னோடய இமேஜஸ் இப்போது நீங்கள் வைக்கணும்னா உங்களோட இமேஜஸ் அதில் நான் எனக்கு வந்து பேக்ரவுண்டாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இதில் ப்ரௌஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ரௌஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் த பிக்சர் அப்படி கொடுத்தீங்கனாக்கா சூஸ் பிக்சர் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக இதில் பிக்சர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலராக ஒரு கலர் மட்டும், இந்த கலரில் எனக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணலாம். இப்போ சாலிட் கலரில் இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் இந்த கலர் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் எனக்கு பாருங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கஸ்டமைஸ் கஸ்டம் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மவுஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்கள், இது நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்போது இந்த கலரில் இங்கே இது உங்களுக்கு டார்க்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா அப்படின்றது நீங்கள் இதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த கலரில் இதில் டார்க் ஓகே கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல இந்த கலர் மாறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த சாலிட் கலர் இருக்கா, இப்போது பிக்சர்ஸ் பார்த்துட்டோம். சாலிட் கலர் இருக்குது, ஸ்லைட் ஷோ இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ வேணும் அப்படின்றது நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ரௌஸ் இந்த ஃபோல்டர் சூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படி பார்த்திங்கன்னா ஓகே, இந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் கொடுத்துட்டோன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்லைட் ஷோ வரும். இந்த ஸ்லைட் ஷோவில் டைமிங் இப்போது 30 மினிட்ஸ்க்கு ஒரு இமேஜ் மாறணுமா இல்லை 1 ஹவருக்கு ஒரு இமேஜ் மாறணுமா இல்லை 1 டேக்கு ஒரு இமேஜ் மாறணுமானா இப்போது 1 மினிட்க்கு ஒரு இமேஜ் மாறணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த இமேஜ் 1 மினிட்க்கு அப்புறம் அதுவே வேறு இமேஜ் மாறிடும். பாருங்கள், இமேஜ் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த பிக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த மெத்தடில் நம்ம பிக்சர் சேஞ்ச் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் பிக்சர்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் செட் அஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்டுன்னு இருக்கு பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது நான் வேறு இமேஜ் கொடுக்குறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இது கொடுத்துட்டேன். இப்போது இங்கே இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு.